எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கொலை சேவல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்மளுடைய கலையரசன் நடிச்சிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா போகுது. சரி, படத்துடைய கான்செப்ட்டுக்கு போலாமா? இந்த படத்துல நம்மளுடைய கலையரசன் அவர் பேரு தான் காளி. அவரும் ஒரு பொண்ணும் சேர்ந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய வீட்ல பிடிக்காததான் பண்ணிக்கிறாங்க. ஒரு வில்லேஜ் லைஃப வாழ்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா உனக்கு நேர்த்திக்கடன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நெரசூலி அப்படின்ற ஒரு குலதெய்வத்துக்கு கோழி அறுத்து சாமி கும்பிடலாம் வாமான்னு சொல்லி குடும்பத்தோட கூப்பிடுறாங்க. அதை நம்பி நம்மளுடைய காளியும் அவங்களுடைய மனைவியும் அந்த கோயிலுக்கு போறாங்க. அப்ப என்னடா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே அவங்களுடைய மனைவி மாசமா இருக்காங்க. அவ என்ன சொல்றான்னா, அந்த கோயில் இடத்துல கால் வைக்கும் போது ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்போ ஒரே ஆச்சரியமா போயிடுது. என்னடான்னா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ வாடி போலான்னு சொல்லிட்டு அவர் காளி கூட்டு போய் சாமி கிட்ட விட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தம்மு போட போறாரு. அந்த போற கேப்ல சுத்தி சுத்தி யாரோ வராங்க. ஒரு மர்மமாவே இருக்குது. அந்த இடத்துல ஆள் நடமாட்டமாவும் இருக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாத மாரி இருக்குது. ஒரே ஆச்சரியமா இருக்குது படத்துல. அப்புறம் என்னடான்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பன் இவள சாவடிக்கிறதுக்கு தான் வர சொன்னதே. இவ நம்மளுடைய பேச்ச மீறி போயிட்டா. இவள சாவடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கோயில் முன்னாடி வச்சு சாவடிக்கணும்னு சொல்லி அவன் நெனைக்கிறான். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சேவல் அறுக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. காளியும் மனைவியும். மனைவி என்ன சொல்றான்னா, என் கண்ணு முன்னாடி அந்த கோழிய அறுக்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. நேத்திக்கடனா விட்ட கோழிய அறுக்காத விட்டதுனால என்ன நடக்குது? அதனாலதான் இவங்க அப்பா இவள கொல்ல வராளா? அப்படின்னு சொல்லிட்டு சரியான சீனா நடக்குது. உங்களுக்கு யோசிக்கலாம், என்னடா கொட்டுக்காளி மாரி ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நம்மள அப்படி சும்மா மிரள வைக்கிற மாதிரி ஒரு படத்த குடுத்துருக்காங்களே. ஆமா, அப்படிதான் சொல்லணும். கொட்டுக்காளியோட இந்த கொலை சேவல் அப்படின்ற படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. தெளிவா சொல்ல போனா ஒரு ரிவெஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. சிம்பிளா ஒரு வில்லேஜ் லைஃப் கான்செப்ட். சாமிக்கும் நமக்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ட், அந்த பரிகாரம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒரு புதுவிதமான கான்செப்டா இருக்குது. உண்மையா சொல்றேன், இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனே தான். நீங்களும் அந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ணுங்க. பாய்.